வகுப்பிலிருந்து செந்தமிழ் பாவை. இன்றைய வகுப்பில் யூசேஜ் ஆஃப் லெட், லெட்டினுடைய யூசேஜ் பற்றி பார்க்கலாம். லெட் என்றால் விடு என்ற பொருள் கொடுக்கும். ஓகே, லெட் மீனிங் என்ன? விடு. அப்ப முதல் இதனுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கலாம் பார்க்கலாம். லெட் அப்படின்னா முதல் எடுத்த உடனே லெட், அதற்கு அடுத்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், அதற்கு அடுத்து verb. சோ the verb எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா மெயின் verb பிரசன்டா மட்டும்தான் இருக்கணும், V1 ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகேயா? இப்ப இந்த ஸ்லைட்ல பாருங்க, சென்டென்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி பேட்டர்ன்ல தான் அமைச்சிருக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, let me go. let வந்திருக்கா முதல், அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? me ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் இருக்கு. அதுக்கு அடுத்து பக்கத்துலயே பாருங்க V1 verb கொடுத்திருக்கோம், let me go. அப்ப இது முழுக்க என்ன மீனிங்? let me go, என்னை போக விடு அல்லது நான் போகிறேன். சோ ரெண்டு பொருளுமே இதே சென்டென்ஸ் தான். let me go னா என்னை போக விடு, நான் போகிறேன், எதுனாலும் இதே சென்டென்ஸ் தான். அதே போல அடுத்து பாருங்க, let me play, என்னை விளையாட விடு, நான் விளையாடுகிறேன். அப்ப நாம எப்ப நான் விளையாடுகிறேன், நான் போகிறேன், நான் சாப்பிடுகிறேன் எப்ப நாம சொல்லுவோம்? ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணுவோம், பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ண மாட்டோம். ஓகேயா? இப்ப let me go, நான் போறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய்கிட்டே இருக்கும். சோ அந்த இடத்துல பெர்மிஷனுக்காக நிக்க போறது கிடையாது. அதே போல let me play, நான் விளையாடுகிறேன், என் கூட வந்தா வாங்க, let me play, அவ்வளவுதான், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், நான் விளையாடுகிறேன். let me watch TV, நான் டிவி பார்க்கிறேன். let me call you back, நான் திரும்ப உங்களை அழைக்கிறேன், நான் திரும்ப உங்களுக்கு கால் பண்றேன். ஓகேயா? அப்ப நான் ஜஸ்ட் செய்தி மட்டும் தான் சொல்வேன், பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ண மாட்டோம். சோ இது இன்ஃபார்மல் வே ஆஃப் ஸ்பீச். ஓகேயா? let me call you back, நான் திரும்ப உங்களை அழைக்கிறேன். I am very busy now, let me call you back, நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் பிறகு உங்களை கூப்பிடுறேன். ஓகேயா? let me study, நான் படிக்கிறேன் அல்லது என்னை படிக்க விடு. என்னை படிக்க விடுன்னு சொல்வதாக இருந்தாலும் let me study தான். நான் படிக்கிறேன் சொல்வதாக இருந்தாலும் let me study. let me study, please switch off the TV, டிவியை நிறுத்துங்க. நான் படிக்கிறேன், தயவு செய்து டிவியை நிறுத்துங்க. என்னை படிக்க விடு, தயவு செய்து டிவியை நிறுத்துங்க. ரெண்டுத்துக்குமே இதே சென்டென்ஸ் தான். அடுத்து இந்த ஸ்லைட்ல பாருங்க, let me hang up. hang up எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒன் ஆஃப் த phrasal verb. சோ இந்த phrasal verb ஓட மீனிங் என்னன்னா போனை வைக்கிறேன்னு சொல்றது. இது மோஸ்ட்லி டெலிபோனிக் கான்வர்சேஷன்ல நாம இதை யூஸ் பண்ணுவோம். hang up அப்படின்னா போனை வைக்கிறேன். அப்ப let me hang up. இப்ப என்னுடைய அம்மா பேசுறாங்க அல்லது நான் பேசுறேன், நான் சொல்ல வேண்டிய செய்தி எல்லாத்தையும் எங்க அம்மாட்ட சொல்லிடுவேன். சொல்லி முடிச்ச பிறகு அம்மாட்ட சரிம்மா நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுதான் let me hang up. let me hang up. அப்ப நான் பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ண மாட்டேன், சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லிட்டு போனை வச்சிடுறேன், let me hang up. ஓகே, அது அடுத்து பாருங்க, let me speak first, என்னை முதல்ல பேச விடுங்க, நான் முதல்ல பேசுறேன். let me tell you a story, நான் ஒரு கதை சொல்கிறேன், வாங்க எல்லாரும் வாங்க, நான் ஒரு கதை சொல்றேன், let me tell you a story. ஓகேயா? let me explain again, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன், மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியலையா? let me explain again, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, let me introduce myself, let me introduce myself, நானாவே என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன், நானாவே என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது let me introduce myself. அப்ப இத எல்லாமே பாருங்க, முதல் let, அதுக்கு அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா நான் இந்த இடத்துல me யூஸ் பண்ணிருக்கேன், அதுக்கு அடுத்து மெயின் verb V1 ஃபார்ம். இதுதான் இதனுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், இத நீங்க மறக்க கூடாது. ஓகே, அடுத்து இந்த ஸ்லைட்ல பாருங்க, நம்ம போன ஸ்லைட் வரைக்கும் மீன்ற ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் மட்டும் தானே யூஸ் பண்ணினோம், அது மட்டும் தானே பயன்படுத்தணும். ஆனா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் மீ தவிர வேற என்னென்ன வரலாம் பாருங்க, மீ, அஸ், ஹிம், ஹர், யூ, them, it, இதெல்லாம் நான் பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், let me study, let me study. அப்ப மீன்றது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், பக்கத்துல ஸ்டடின்றது V1 verb. அப்ப மீக்கு பதில் அடுத்த சென்டென்ஸ்ல நான் என்ன சொல்லிருக்கேன்? let him study, let him study, அவனை படிக்க விடு, அவன் படிக்கட்டும். ரெண்டுமே இதேதான். let me study நான் படிக்கிறேன்,
விடுனாலும் அதேதான். அதே போல let him study, அவன் படிக்கட்டும், அவனை படிக்க விடு, ரெண்டுமே இதேதான். அதே போல let her study, let her study, அவள் படிக்கட்டும், அவளை படிக்க விடு. let them study, let them study, அவர்கள் படிக்கட்டும், அவர்களை படிக்க விடு. ஓகே, அது இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நோன்ற ஒரு மெயின் வேர்ப மட்டும் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல let me know அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்து, எனக்கு தெரியப்படுத்து. சோ இந்த இடத்துல மீனிங் என்ன, எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னா let me know. இதே அவனுக்கு தெரியப்படுத்து let him know, அவளுக்கு தெரியப்படுத்து let her know, அவர்களுக்கு தெரியப்படுத்து let them know. இதே கொஞ்சம் பொலைட்டா நான் பேசணும் அப்படின்னா முன்னாடி ப்ளீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப ப்ளீஸ் let me know, தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்துங்க. ப்ளீஸ் let him know, தயவு செய்து அவனுக்கு தெரியப்படுத்துங்க. ப்ளீஸ் let her know, தயவு செய்து அவளுக்கு தெரியப்படுத்துங்க. ப்ளீஸ் let them know, தயவு செய்து அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகேயா? அடுத்து இந்த ஸ்லைட்ல பாருங்க, நாம ப்ரோனவுன் யூஸ் பண்ணலாம் பேசியிருந்தோம் இல்லையா, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். சோ அது என்னென்ன வருதுன்னு நான் போன ஸ்லைட்லயே சொன்னேன். அதை தவிர நாம என்ன செய்யலாம், ஒரு பெயர் கொடுக்கலாம் அல்லது ஒரு உறவு முறையும் கொடுக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, let the children play outside, let the children play outside. அப்ப let நான் மீக்கு பதில் என்ன கொடுத்திருக்கேன், the children. அப்ப ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா இங்க நாம எதை பயன்படுத்தி இருக்கிறோம், குழந்தைகளை. the children, let the children play outside, குழந்தைகளை வெளியே விளையாட விடு, குழந்தைகள் வெளியே விளையாடட்டும். ஓகே, அதே போல அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, let the baby sleep, let the baby sleep அப்படின்னா குழந்தை தூங்கட்டும், குழந்தையை தூங்க விடு. let the water boil, let the water boil, தண்ணீர் கொதிக்கட்டும், தண்ணீரை கொதிக்க விடு. ரெண்டுமே இதேதான், let the water boil. ஓகே, இப்ப இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, இந்த சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா நான் என்ன யூஸ் பண்ணிருக்கிறேன், it. அப்ப let it be, let it be இருக்கட்டும், let it be இருக்கட்டும், அது இருக்கட்டும். ஓகே, let it be as it is, as it is அப்படின்னா அது இருந்தபடியே இருக்கட்டும், அது எந்த நிலையில இருக்கோ அதே நிலையில இருக்கட்டும் அப்படின்னா let it be as it is, அது எங்க இருக்கோ அதே இடத்துல இருக்கட்டும் பொருள். ஓகேயா, let it be as it is. அதே அடுத்து பாருங்க, let it be on the table, let it be on the table, அது டேபிள்ல இருக்கட்டும், அது டேபிள்ல தான் இருக்கு, அது டேபிள்ல இருக்கட்டும், விட்டுருங்க. let it be on the table. let it be by mistake, let it be my mistake, let it be my mistake, அது என்னுடைய தவறாகவே இருக்கட்டும், let it be my mistake. let it go, let it go, அது போகட்டும், போகட்டும், விடுங்க, let it go. ஓகேயா, அப்ப இந்த ஸ்லைட் முழுக்க நாம என்ன செய்திருக்கிறோம், it என்ற ப்ரோனவுன் யூஸ் பண்ண ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அடுத்து இந்த ஸ்லைட்ல பாருங்க, இதுல நாம நெகட்டிவாவா பேசலாம். சோ அதை எப்படி பேசுறதுன்னு பாப்போம். let him go, let him go, அவனை போக விடு. don't let him go, அவனை போக விடாதே. ஓகே, அப்ப என்ன செய்றீங்க, don't முதல்ல ஆட் பண்றீங்க. let him go, அவனை போக விடு. don't let him go, அவனை போக விடாதே. let her play games, அவளை கேம்ஸ் விளையாட விடு. don't let her play games, அவளை கேம்ஸ் விளையாட விடாதே. let them come inside, let them come inside, அவர்களை உள்ளே வரவிடு, அவர்களை உள்ளே வரவிடு. don't let them come inside, அவர்களை உள்ளே வரவிடாதே. don't let them come inside. ஓகே, அப்ப முதல் டோன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது நெகட்டிவ். ஓகே, இதே அடுத்து பாருங்க, லெட்ஸ். சோ லெட் அஸ், அந்த அஸ்ன்ற ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் யூஎஸ் வரும் இல்லையா, அதை சேர்த்து தான் லெட்ஸ்ன்னு சுருக்கமா சொல்லியிருக்கேன். சோ லெட்ஸ் கோ அப்படின்னா லெட் அஸ் கோ தான், அது சுருக்கமான வடிவம் தான் லெட்ஸ் கோ. அப்ப பேச்சு வழக்குல எப்படி சொல்லுவாங்க, லெட்ஸ் கோ, போலாம். அப்ப லெட்ஸ் கோ அப்படின்னா என்னையும் என்னை சார்ந்தவர்களுக்கும் சேர்த்து நான் சஜஷன் கொடுக்கிறது, அதுல நானும் உள்ள அடங்கிடுவேன். ஓகேயா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டே இருப்போம். சஜஷன் ஜஸ்ட் அது பெர்மிஷனுக்காக நிக்கிறதுல கிடையாது. லெட்ஸ் கோ, போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய்கிட்டே இருப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் see, let's wait and see
பொறுத்திருந்து பார்க்கலாம். Let's wait and see. பொறுத்திருந்து பார்க்கலாம். Let's study together. Let's study together. Togetherனா என்னது? சேர்ந்து. Let's study together. சேர்ந்து படிக்கலாம். So suggestion. சேர்ந்து படிக்கலாம். Let's not go. இது நெகட்டிவ். அப்ப let's not go போக வேண்டாம். Let's go அப்படின்னா போகலாம். Let's not go போக வேண்டாம். Let's play விளையாடலாம். Let's not play விளையாட வேண்டாம். Let's watch TV. TV பார்க்கலாம். Let's not watch TV. TV பார்க்க வேண்டாம். ஓகே, அடுத்து இந்த ஸ்லைட்ல பாருங்க. Let's see. Let's see அப்படின்னா பார்க்கலாம். Let's see who is brilliant. Let's see who is brilliant. யார் brilliantனு பார்க்கலாம். Let's see who can answer it. Let's see who can answer it. யார் ஆன்சர் பண்ண முடியும்னு பார்க்கலாம். Let's see who can answer it. Okay. Let's see what happens next. Let's see what happens next. அடுத்து என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். Let's see what is happening here. Let's see what's happening here. இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கலாம். ஓகேயா? அப்ப இது என்னது? Let's see னா பார்க்கலாம். சின்ன சின்ன phrase ஆட் பண்ணி என்ன மீனிங் படிச்சிருக்கோம். ஓகே, அடுத்து இந்த ஸ்லைட்ல let them play. அவர்களை விளையாட விடு, அவர்கள் விளையாடட்டும். எந்த ரெண்டு மீனிங்குமே இதுக்குதான். Don't let them play. அவர்களை விளையாட விடாதே. Don't let them play. அவர்களை விளையாட விடாதே. இது never let them play. Never let them play அப்படின்னா அவர்களை ஒருபோதும் விளையாட விடாதே. அவர்களை ஒருபோதும் எப்பவுமே விளையாட விடாதே அப்படின்னு இன்னும் அழுத்தி பேசணும் அப்படின்னா never let them play. ஓகே, இப்ப இந்த ஸ்லைட்ல பாருங்க. இதுலயே பாசிட்டிவ், நெகட்டிவ், எஸ் ஆர் நோ கொஸ்டின், WH கொஸ்டின் எல்லாமே ஒரே ஸ்லைட்ல கொண்டு வந்திருக்கேன். சோ இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க. நாம போன ஸ்லைட் வரைக்கும் லெட் முதல் வந்தது. ஆமா, முதல் வந்ததா? இப்ப இந்த ஸ்லைட்ல பாருங்க, எடுத்த உடனே சப்ஜெக்ட் வருது. இப்ப you let them play during exams. இப்ப let them play அப்படின்னா அவர்களை விளையாட விடு. இப்ப இந்த இடத்துல சப்ஜெக்ட் முதல் வருது. you let them play. நீ அவர்களை விளையாட விடுகிறாய். புரியுதா? நீ அவர்களை விளையாட விடுகிறாய். எப்ப? during exams. எக்ஸாம் சமயத்தில் நீ அவர்களை விளையாட விடுகிறாய். எக்ஸாம் சமயத்தில் நீ அவர்களை விளையாட அனுமதிக்கிறாயின் பொருள். ஓகேயா? அப்ப you don't let them play during exams. You don't let them play during exams. இந்த let என்ற இந்த verb இருக்கு இல்லையா, மூணு கால, அதாவது மூணுமே, அதாவது பிரசன்டா இருந்தாலும் let தான், பாஸ்ட் டென்ஸா இருந்தாலும் let தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளா இருந்தாலும் let தான். ஓகே, அப்ப you don't let them play during exams. அப்ப எக்ஸாம் சமயத்துல நீ அவர்களை விளையாட அனுமதிக்காதே, விளையாட விடாதே. எப்படினாலும் நீங்க பொருள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப அடுத்து பாருங்க, எஸ் ஆர் நோ கொஸ்டின். எஸ் ஆர் நோ கொஸ்டின்னா எப்படி இருக்கணும்? முதல்ல எடுத்த உடனே ஆக்சிலரி verb தான். நாம இதெல்லாம் ஏற்கனவே பழைய வகுப்பிலே பார்த்திருக்கிறோம். ஓகே, பட் do you let them play during exams? Do you let them play during exams? எக்ஸாம் சமயத்துல நீ அவர்களை விளையாட அலோ பண்ணுவியா? அவர்களை விளையாட விடுவாயா? கேள்வி. அதே போல அடுத்த WH கொஸ்டின்ஸ் எப்படி அமைச்சிருக்கிறோம்? why. Why do you let them play during exams? Why do you let them play during exams? அப்ப எக்ஸாம் சமயத்துல அவர்களை ஏன் விளையாட நீ அனுமதிக்கிறாய்? விளையாட நீ ஏன் அலோ பண்ணுகிறாய்? விளையாட ஏன் நீ விடுகிறாய்? எல்லாமே இதே சென்டென்ஸ் தான். ஆனா இந்த மாதிரி வரும்போது இது பிரசன்டா வரலாம், பாஸ்டா வரலாம், ஃபியூச்சரா வரலாம். சோ இதே போல சென்டென்ஸ் நீங்களாவே மேக் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இதுல என்னென்ன ஆக்சிலரி verb வரும் குழப்பமாக இருந்தா நான் டென்சஸ் பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். சோ அதுல போய் நீங்க படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த வகுப்பு உங்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வகுப்பு நன்றாக புரிந்தது என்றால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே போல உங்களுடைய தோழர் தோழியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க புதிய வரவு என்றால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுடைய பார்வைக்கே வந்துவிடும். அதே போல இதே போல சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி காமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஓகே,
நன்றி, விடைபெறுகிறேன்.